என் மகன் வாசலில் நின்று கொண்டு அடிக்கடி திரும்பி என் உடலை பார்த்து கொண்டிருந்தான். பாவம், இது போன்ற சமயங்களில் பிள்ளைகளுக்கு அழுவதற்கு கூட நேரம் இருக்காது. குறைந்தபட்சம் ஒருவர் இறந்து 24 மணி நேரத்திற்குள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன. என் மருமகள் என் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். வந்திருந்த சில வயதானவர்களுக்கு டீ போட்டு கொடுத்தாள். ஆனால் அடுத்து என்ன செய்வதென்று அவளுக்கும் தெரியவில்லை. என் மருமகள் வளர்ந்த விதம் வேறு. அவள் பிறந்த வீட்டில் யாராவது இறந்து விட்டால் இறந்தவரின் உடலை புதைத்து விடுவார்கள். ஆனால் நான் வளர்ந்த இடத்தின் சம்பிரதாயப்படி உடலை எரித்து விடுவார்கள். இப்பொழுது அதுதான் என் மகனுக்கு இருக்கும் பெரிய சவாலே. முதல் முறையாக நான் அருகில் இல்லாமல் ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்ய வேண்டும், அதுவும் என்னுடைய இறுதிச் சடங்குகளை. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. சுமார் 3 மணி நேரமாக என் உடலுக்குள் நுழைய முயற்சித்தேன். அனைவரிடமும் சென்று உரக்க பேசி பார்த்தேன். என் மனைவியை அணைத்து கொள்ள முயற்சித்தேன். என் பேத்தியை தூக்க முயன்றேன். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வாழ்ந்த தெருவில் வசிக்கும் ஒருவர் என் மகனிடம் கூறினார், பாவம், நல்ல மனுஷன், நேத்து சாயந்தரம் கூட என்கிட்ட பேசினாரு, தூக்கத்திலேயே போயிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மைதான். ஒரு 2 நாட்களாவது நான் இழுத்து கொண்டு படுத்திருந்தால் என் மகன் சுதாரித்திருப்பான் பாவம் என நினைத்து கொண்டேன். என் மகன் என் உடலையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் எண்ணங்களை என்னால் நன்றாக உணர முடிந்தது. அவன் தனக்குத்தானே மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தான். அப்பா, நீங்க எதுக்காகவும் அம்மாவை கஷ்டப்படுத்தினதில்லை. தீபாவளி பொங்கலுக்கு கூட நாளும் கிழமையுமா அடுப்புல நின்று கஷ்டப்படாதன்னு சொல்லுவீங்க. சாப்பாடு எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி அம்மா வந்து படுத்த பிறகு நிறைய தடவை நீங்க அவங்களுடைய காலை அமுக்கி விடுறத நான் பார்த்துருக்கேன். மனைவிதான் நம்ம மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்டுன்னு நான் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க. எந்த தவறும் அடுத்தவங்களுக்கு பயந்து செய்கிறவரை தான் அளவாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படும்னு எனக்கு ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. நான் வேற மதத்தை சார்ந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னப்ப கூட சிரிச்ச முகத்தோட உன் இஷ்டம்னு சொன்னீங்க. எனக்காக அம்மா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தையும் வாங்குனீங்க. கடைசி வரைக்கும் என் மனைவி கிட்ட அவளோட அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க. எனக்கு பெண் குழந்தை பிறந்து நான் உங்ககிட்ட என்ன பேரு வைக்கலாம்னு கேட்டப்ப பெத்தவளுக்குத்தான் முழு உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்க. எங்களுக்காக பேசுறதுக்கு என் மனைவி வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தீங்க. நம்ம துக்கமோ சந்தோஷமோ அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாம அனுசரிக்கணும்னு சொல்வீங்களே. மனுஷங்களை மதிச்ச நீங்க பழைய மரபுகளை மதிச்சதில்லை. நீங்க கண்ணாடி மாதிரி இருந்ததால நம்ம சொந்தத்துல நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கல. அதுவும் என் திருமணத்துக்கு அப்புறம் உங்களை நிறையவே எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. என் மகன் துயரப்படுவதை பார்க்க சங்கடமாக இருந்தது எனக்கு. அதோ என் மகனின் நண்பன் வருகிறான். டேய், உங்க ஆளுங்க உங்க அப்பா அவங்க எரிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த சடங்கு சம்பிரதாயமும் அந்த இடத்துல நடக்கக்கூடாதான். நீர்க்குடம் தூக்க கூட அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையா. அப்புறம் ஏதோ சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தடுமாறினான் என் மகனுடைய நண்பன். என்ன சொல்லுடா என்றான் என் மகன். வேணும்னா உன் ஒய்ஃப் ஆளுங்க இடத்துக்கு கொண்டு போய் புதைக்க சொல்றாங்க என்று தலையை குனிந்தபடி சொன்னான். என் மனைவி என் மகனிடம் ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு அவர்கிட்ட போய் கேளுப்பா என்றாள். இவன் வந்து கெஞ்ச வேண்டும் என்றுதான் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவனிடமே சென்று நிற்கச் சொல்கிறாள் பார், பைத்தியக்காரி. நம்மை நம் உறவுகளுடன் சேர்த்து வைப்பதும் சமயத்தில் தலைகுனிய வைப்பதும் இந்த சங்கடமான சம்பிரதாயங்கள் தான் என நினைத்து கொண்டேன். என் மகன் சுற்றி முற்றும் பார்த்தான். துக்கம் விசாரிக்க எங்கள் நண்பர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள். யாரை கேட்டு என்ன சடங்கு செய்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களேப்பா, இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லையே என்று மனதிற்குள் கதறினான். என் மகனின் தோளில் கை வைத்து ஆறுதலாக தடவினேன். அதோ என்னோட நண்பன் வர்றான் பாரு என்றேன். நான் கூறியது அவனுக்கு கேட்டது போல திரும்பி பார்த்தான். என் நண்பன் வந்து என் உடலுக்கு மாலை அணிவித்து விட்டு என் மகனிடம் கூறினான், இங்க பாருப்பா, இறந்ததுக்கு அப்புறம் அவனோட உடலை நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணியிருக்கான். போன வருஷமே ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்.
உனக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவியோன்னு தான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்லிட்டேன். அவன் எனக்கு கொடுத்த கடமையை நான் சரியா செய்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு சற்று தள்ளி போய் அமர்ந்து கொண்டான் என் நண்பன். என் நண்பனுக்கு அருகில் சென்று ரொம்ப தேங்க்ஸ்டா என்றேன். அது அவன் காதில் விழவில்லை. சொல்லாம போயிட்டியேடா, எங்கடா போயிடுவ நீ? நானும் சீக்கிரம் வரேன் பாரு, அன்னிக்கு இருக்கு உனக்கு என்று மனதிற்குள் கோபமாக அவன் புலம்பியது நன்றாக கேட்டது எனக்கு. நாம் இறந்த பின்னும் நம்முடன் வர விரும்புவது நம் நண்பர்கள் மட்டும்தான் என நினைத்து சிரித்தேன். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. பேருக்கு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுவிட்டு என் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். உங்க அப்பாவுக்கு பெரிய மனசு சார். பழைய கதைகளை நம்பாம மருத்துவமனைக்கு உடலை தானமா தர சம்மதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறிவிட்டு ஆம்புலன்ஸ் வேனை கிளப்பினார்கள். என் மனைவி அழுது கொண்டே வாசலில் நின்றாள். என் மகனை பார்த்தேன். அவன் கண்களில் கண்ணீரும் முகத்தில் லேசான புன்னகையும் இருந்தது. இப்போது அவன் எனக்காக போய் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டாம். வாசலுக்கு வெளியே வந்த என் மருமகள் அப்பா என்று சத்தமாக அழத் தொடங்கினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.